ஒரு பாருங்க, எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளு நீங்க அவர் நிறுத்தணும்னு சொன்னா அவர் பேசுறதுக்கெல்லாம் நீங்க ஆப்போசிட்டா பேசினா உங்ககிட்ட வரப்போறதே கிடையாது. எது பேசினாலும் ஆப்போசிட்டா பேசினா, எது பேச எதிர்த்து பேசிக் கொண்டாலும் வரப்போறது கிடையாது. அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை நிறுத்துவதற்கு இந்த எதிர்த்து பேசும்போது நின்று விடுவது போல நமக்கு பிடிக்காத இந்த வியாதி, நமக்கு பிடிக்காத இந்த கஷ்டங்கள், இந்த பிடிக்காத தொல்லைகள், தொந்தரவுகள், வறுமைகள், வியாகுலங்கள் இதெல்லாம் நமக்கு பிடிக்கல. இப்ப நாம் என்ன செய்ய போறோம்னா இதுக்கு ஆப்போசிட் தான் நான் பேச போறேன். வறுமைக்கு ஆப்போசிட் என்ன? அவர் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய போவது இல்லை. அவர் என் கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிப்பார். அவர் என் வருமானங்களை ஆஸ்வதிப்பார். அவர் நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆஸ்வதித்து என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். என் களஞ்சியங்களை பூரணமா நிரப்புவார். வறுமையோடு இருக்கிற மனுஷன் இப்படி வறுமைக்கு ஆப்போசிட்டா பேசிக் கொண்டிருக்கும் போது வறுமை அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்க போறது கிடையாது. வறுமை பார்த்து பேசுறான், காலையில பேசுறான், மதியம் பேசுறான், ராத்திரி பேசுறான். எப்பவுமே இப்படி வறுமைக்கு ஆப்போசிட்டா பேசிக் கொண்டு இருக்கும் போது வறுமைகள் உங்களை விட்டு விலகி போவது நிச்சயம். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும் நிச்சயமா இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஜபம் என்றால் இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஜபம் என்று சொன்னால் மக்கள் எதையோ குழந்தை வருவது ஜபம் என்று நினைக்கிறார்கள். ஜபம் என்று சொன்னால் எதையோ அழுது கண்ணீர் வடிச்சா கர்த்தர் நமக்கு எதையா இரக்கம் பாராட்டி செய்வ நினைக்கிறாங்க. ஜபத்துல உங்க கண்ணீருக்கும் பவர் கிடையாது, நீங்க அழுது புலம்புற புலம்பலுக்கும் வல்லமை கிடையாது. ஜபத்துல எதற்கு வல்லமை உள்ளது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே வல்லமை உண்டு. ஜபத்துல அவருடைய வார்த்தை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்னாம் காமிச்சல்ல உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் அது இருவரும் கருக்குள்ள பட்டயமாயும் அது ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக வல்லமையுள்ளதாக இருக்கிறதாம். அப்போ ஜபத்திலே வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேச பழகிக் கொள்ளுங்கள். ஜபத்திலே வல்லமையோடு பேச பழகிக் கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும். ஜபத்திலே வல்லமை நிறைந்த வார்த்தை, இது வல்லமை நிறைந்த வார்த்தைகள். நாம் புலம்பல் வல்லமை நினைக்கிறீங்களா? நம்முடைய புலம்பெல்லாம் வல்லமை கிடையவே கிடையாது. நாம கண்ணீர் வடிச்சா கர்த்தர் நம்ம கண்ணீருக்கு பதில் தருவான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் பதில் தரப்போறதும் கிடையாது. எபிரேயர்ல சொல்லப்பட்டுள்ளது படிப்போம். அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன். எல்லாரும் இங்க கொஞ்சம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்றதால கேளுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 4. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும்